அண்மை செய்தி. பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தேர்தல் அணுகுமுறை, கூட்டணிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் அணுகுமுறை, கூட்டணிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிமுகவின் செல்வாக்குமிக்க சில தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அமமுக உட்பட கூட்டணி கட்சிகளை அரவணைத்து தேர்தல் பணிபுரிவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பூத் கமிட்டி பணிகள், தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்வது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை நடைபெறவுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுகவுக்கு எதிராக திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பரபரப்பான சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக அமைத்து வருகிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமையாக அவர்கள் இருப்பதால் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது. அதற்கான பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம், தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, ஏனென்றால் இன்னும் இந்த மாத இறுதியில் தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகிவிடும். தேர்தல் அறிவிப்பு வெளியாகிவிட்டாலே அந்த தேர்தலுக்கான பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதற்கு முன்பாக பூத் கமிட்டி விவரங்கள் உள்ளிட்டவைகள்லாம் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு பிரகாசமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான என்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல பல்வேறு அறிவுரைகளும் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சில கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகப்படியான இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையான விமர்சனங்களை கட்சி ரீதியாக வைத்து வந்த சூழ்நிலையில் அவர்களுடன் இணக்கமாக செயல்பட வேண்டியது, தொகுதி அவர்கள் நிற்க வேண்டிய இடங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுரைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பூத் கமிட்டி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பூத் கமிட்டியை அமைப்பது அதில், ஏனென்றால் ஒரு தேர்தலுக்கு இதயம் போன்றது பூத் கமிட்டி என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூத் கமிட்டி உள்ளிட்டவைகளாம் அமைக்கப்பட்டு விட்டதா என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்படும். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான அறிவுரைகளும் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்னும் பல கட்சிகள் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அப்படி வரும்பொழுது அவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்பதெல்லாம் அறிவுரையாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.